₹0 மணி மேக்கிங் சேலஞ்ச். காலையில் 10 மணிக்கு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சாயங்காலம் 6 மணிக்குள்ளே நம்மளால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லைக் பண்ணல அப்படின்னு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹே கைஸ், வணக்கம், வெல்கம் டு சேனல். ஸோ இந்த சேலஞ்சுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி தாங்க வந்திருக்கோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 10 ஆகுது. 10 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சாயங்காலம் 6 மணி வரையும் இந்த சேலஞ்ச் பண்ண போகிறோம். நம்மளால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா சில ஐடியாஸ்லாம் வச்சிருக்கேன். அதை நம்ம யூஸ் பண்ணி நம்மளால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாண்டிச்சேரி லைட் ஹவுஸ் கிட்ட இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரி பார்க் முன்னாடி தான் நிற்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஐடியாஸில் ஒர்க் பண்ணி பார்ப்போம். சரி, ஓகேங்க, வாங்க போவோம். நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பசங்களாம் இந்த காயினை வந்து கைக்கு மாற்றி விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ட்ரிக்கு தாங்க இங்கே பண்ண போகிறோம். ஸோ அது பண்ணி நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ரைட் கையில் வந்து இந்த காயின் வச்சுக்கணும். இந்த காயின் இருக்குல்ல, இதை வந்து இந்த ரைட் கையில் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு வருதான்னு தெரியல இருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த காயின் இந்த கைக்கு வந்துடும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேஜிக் ட்ரிக்கை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி பார்க்கில் இருக்கோங்க. இது பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ராக் பீச் இருக்குல்ல, அது பக்கத்துலேயே வந்து பாரதியார் பூங்கான்னு நினைக்கிறேன், பாரதி பூங்கா. ஸோ அந்த பார்க்கில் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் ட்ரிக்கை இங்கே இருக்கிறவங்க கிட்ட பண்ணி காட்டி சும்மா நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ தராங்களோ நம்ம அதை வாங்கிப்போம். சரி, ஓகேங்க, வாங்க போவோம். ஸோ நம்மளோட அந்த ஸ்கூல் மேஜிக் ட்ரிக்கை இந்த சின்ன பையன்கிட்ட தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ சொதப்பது என்னன்னு தெரில, வாங்க பண்ணுவோம். காயின் எந்த கையில் இருக்கு? இவனே கண்டுபிடிக்கிறான். திருப்பி இங்க பாரு எந்த கையில ஏமாந்துட்டான்டா. என்ன படிக்கிற? எல்கேஜியா யூகேஜியா? எல்கேஜியா? ஏ ஃபார் என்னடா? ஏ ஃபார் என்ன? ஏ தோடா? ஏ ஃபார் ஏ ஃபார் என்ன? ஏ ஹிந்தி கிளாஸ் போறேன்னா. சரி, விடு சொல்ல. ஸோ இந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா முதல் தடவை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 தடவை பார்த்தீங்கன்னா அவனால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா நமக்கு ₹20 பார்த்தீங்கன்னா ஜிபே பண்ணாருங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தால தேடி போவோம். சரி, ஓகேங்க, வாங்க போவோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா அண்ணன் இருந்தாங்க, வாங்கியிருக்கோம். 20 பண்ணியிருக்காங்க, ஜிபே பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்ண்ணா. ஓகேங்களா? பாய். சரி, ஓகேங்க. இது ஏதோ அது வந்து அந்த காயின் மேஜிக் ட்ரிக் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணதுனால அவங்ககிட்டயே நான் சரியாக பண்ணல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதோ போகுது. சரி, ஓகேங்க. நெக்ஸ்ட் நம்ம யாரையாச்சும் அப்படியே பிடிச்சி ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 20க்கு வந்திருக்கோம். ஸோ இந்த 20 வந்து 2000 மாறுதா இல்லை 200 நிற்குதா என்னன்னு தெரியல. நம்ம அப்படியே போக பார்ப்போம். ஏங்க பார்க்லேருந்து வந்துட்டோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி ₹20 மட்டும் தான் சம்பாதிக்க முடியுது. ஸோ நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன், நிறையா ரிஜெக்ஷன் தான் இருந்தது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து கேமராவில் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோமே, அவங்க கேமராவில் வராமல் இருக்கிறதுக்கு எதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நம்ம பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ணி நம்ம மணி ஏர்ன் பண்ண பார்ப்போம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாண்டி ராக் பீச்சில் தாங்க இருக்கேன். பின்னாடி வந்து உங்களுக்கு மகாத்மா காந்தி சிலை தெரியும். தேடிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். சரி, ஓகேங்க, ஏதாச்சும் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட ₹20 இருக்குல்ல, இந்த ₹20 எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து நம்மளால் அமௌண்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மணக்குள விநாயகர் கோயில் இருக்குல்ல, ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க, தான் போயிட்டு இருக்கேன். அங்கே அந்த பூ மாதிரி கல்பூரம் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல, அது நம்ம ₹20 இன்வெஸ்ட் பண்ணி அதில் நம்மளால் அதுலேருந்து அமௌண்ட் எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்களேன், இந்த செடி வந்து நல்லா இருக்குல்ல ஒரு மாதிரி. இது வந்து நம்ம இந்த பூவோடு சேர்த்து கட்டி விற்றோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அதை வந்து கொஞ்சம் லைட்டாக பிரிச்சுப்போம். இதை வந்து நம்ம அந்த பூவோட சேர்த்து கட்டி நம்ம வந்து அந்த பூவை பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் சொல்லுவாங்களே, வேல்யூ ஆடட் பண்ணி நம்ம விற்க பார்ப்போம். சரி, ஓகேங்க, வாங்க போவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே பூ மார்க்கெட்டு கிளம்பிட்டேங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் வந்துச்சு. பூ மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா எப்படியே தேடி கண்டுபிடிச்சி நம்ம போயிட்டோம். ஸோ இந்த பூவும் பார்த்தீங்கன்னா நம்ம கலந்து ₹20 வாங்குறோங்க. வாங்கிட்டாங்க. இந்த பூ பார்த்தீங்கன்னா ₹20, 2 மஞ்சள் கலர் வெள்ளை கலர் கலந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நூல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பக்கத்து கடையில் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாரு. கொஞ்சம் தான் கேட்டால் அவர் பார்த்தீங்கன்னா அது கொடுத்துட்டாரு. சரி, ஓகேங்க, இது நம்ம போயிட்டு ரெடி பண்ணி நம்ம சேல் பண்ணுவோம்.
இது நான் என்ன டிசைனில் கட்டுறேன்லாம் தெரிலங்க. ஸோ மஞ்சள் கலர் பூ பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சு, வெள்ளை கலர் பூ அதிகமாக இருந்துச்சு. அதனால் மஞ்சள் கலர் பூவை மேலே வச்சுட்டு அதை சுற்றி பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் பூ வச்சு ஒரு டிசைன் மாதிரி ஒன்று பண்ணேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு நம்புகிறேன். சரி ஓகேங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு ரிசல்ட் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ரெடி பண்ணிட்டோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம போயிட்டு ஆட்டோக்காரங்க அதுக்கப்புறம் மணக்குள விநாயகர் கோயில் இருக்குல்ல, ஸோ அங்கே போயிட்டு நம்ம வைக்க பார்ப்போம். அண்ணன் தாங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் கஸ்டமரு. தேங்க்ஸ்ண்ணா, கை கொடுங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. பூ தரல பார்த்தியா? தரேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கேட்டாருங்க, ஏன் இந்த மாதிரி விற்கிற தம்பி அப்படின்னு கேட்டார். நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணேன், இதுமாதிரி யூடியூப்ல வீடியோ பண்ணுறேன், சேலஞ்ச் வீடியோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு அமுச்சு விட்டாருங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 3 இருக்குங்க. நம்ம வந்து 1 வித்துட்டோம். அது வந்தோடனே ஒரு அண்ணன் பார்த்துட்டு இருந்தார், அவர்கிட்ட கொடுத்தா அவர் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாரு. 50 ரூபா கொடுத்தாரு, நான் பார்த்தீங்கன்னா 30 ரூபா சேஞ்ச் கொடுத்துட்டேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா நம்ம 20 ரூபா இது பண்ணோம்ல, இன்வெஸ்ட் பண்ணல, அது பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இனிமேல் வரதெல்லாம் நமக்கு லாபம் தான். சரி ஓகேங்க, நான் இது வந்து அப்படியே சேல் பண்ணும்போது வீடியோ எடுக்கிறேன். அண்ணா இது பூ வாங்கிக்கிறீங்களாண்ணா ஆட்டோ வைக்க? அண்ணா இது பூ ஆட்டோக்கு வைக்க பூ வாங்கிக்கிறீங்களாண்ணா சாமிக்கு வைக்க? 20 ரூபாண்ணா. நீங்கள் எவ்வளோ தரீங்களோ தாங்க. அண்ணா அது பூ ரெடி பண்ணிக்கிறேன், யூடியூப்ல ஒரு வீடியோ பண்ணுறேன், அதுக்காக வித்துட்டு இருக்கேன். இது உங்களுக்கு வேணுமாண்ணா சாமிக்கு வைக்க? உங்களுக்கு வேணுமாண்ணா? யூடியூப்காக வீடியோ பண்றேனா? ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு பூ வாங்கியிருக்காரு, இவர் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு பூ வாங்கியிருக்காரு. 2 பேர் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. தரணும். ஸோ நம்ம கடைசியாக பார்த்தீங்கல்ல, அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு அண்ணன் மட்டும் தான் வாங்கினாரு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் என்ன 2 இருக்கு. நம்ம இது வரையும் பார்த்தீங்கன்னா 40 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். சரி ஓகேங்க, இதை போய் நம்ம விற்க பார்ப்போம். ஸோ அக்கா பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்துருக்காங்க, அந்த அக்கா பார்த்தீங்கன்னா இன்னொன்று வாங்கிட்டாங்க. நம்ம கிட்ட 2 இருந்துச்சு இல்லை? ஸோ 2 பார்த்தீங்கன்னா கடைசி 2 இருந்துச்சு. நாங்க வாங்கிட்டோம் பூ. அது பார்த்தீங்கன்னா 2மே 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க. 2 20 ரூபாய்க்கு. தம்பி 10 ரூபாய்க்கு கொடுத்துச்சு எங்களுக்காக. தேங்க்யூ. யூடியூப்ல நாங்க சப்ஸ்கிரைப் பண்றோம், நாங்க அதில் பண்ணுறோம், ஷேர் பண்றோம், பெல் பட்டன் அமுக்குறோம். ஹாய். சரி ஓகேங்க, தேங்க்யூ. அப்புறம் ஏப்பா ஓ அவங்க ஒரு 20 ரூபா கொடுத்தாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா முதல் 2 40 ரூபாய்க்கு விற்றோம், இப்போ ஒரு 20 ரூபா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 60 ரூபா. 20 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 60 ரூபா எடுத்திருக்கோம். எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்துட்டாங்க. இதோ பின்னாடி இருக்குல்ல, இதோ அந்த மரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த இலையை பறிச்சுட்டு போயிருப்போம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த மார்க்கெட்டில் பூ வாங்கி அதை கட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயே 2 பேர்கிட்ட விற்றுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாங்கினாரு. ஃபர்ஸ்ட் செகண்டாக ஒருத்தர் வாங்கினார்ல, அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வாங்கினாரு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுத்துட்டாரு வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா. காலையில் நம்ம ஒரு 8 மணி 7-8 மணி அப்படி விற்றோம் அப்படின்னா ஸோ நிறைய பேர் வாங்குவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா சேல்ஸ் ஆகும் மணக்குள விநாயகர் கோயில்கிட்டயே. ஸோ மணி 12:30 அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரி ஓகேங்க, நம்ம இந்த 60 ரூபாயா நம்ம இந்த 60 ரூபாய் வச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு வைப்பாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒயிட் டவுனில் இருக்கோம். ஒயிட் டவுன் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் காலனி. ஸோ ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக இருப்பாங்க. இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நீங்கள் ஈவினிங் டைமில் வந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த இடமே ஒரே வைப்பாக இருக்கும். ரோஸ் மில் குடிச்சிட்டு இருக்கும்போது தாங்க எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அது என்னன்னா, இந்த ஃபங்க்ஷன் டைமில் திருவிழா டைம்லலாம் வந்து இந்த சின்ன சின்ன கேஜெட்ஸ் விற்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆகிற மாதிரி ஏதாச்சும் வாங்கி நம்ம வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சுங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன்கிட்ட கேட்டேன், அந்த மாதிரி கேஜெட்ஸ் எங்கே விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு அவரே நான் கூட்டு போய் விடுறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட்டு போனாருங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம என்ன வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ இந்த லைட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது வந்து இந்த தைப்பூசம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லலாம் வந்து பாட்டிலில் போட்டு விற்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி லைட்டு இது பார்த்தீங்கன்னா வாங்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சாயங்காலம் சன்லைட் போனதுக்கப்புறமா பீச்சில் போயிட்டு இது விற்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டில் வேணும். பாட்டில் பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் தேடி கண்டுபிடிக்கணும். சரி ஓகேங்க, இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 60 ரூபா இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா நம்ம பேசி வாங்குவோம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காருங்க. 20 ரூபா 1 ஃபிக்ஸட் ப்ரைஸ் தாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருந்த 60 ரூபா இருந்தாங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 வாங்கியிருக்கோம். இந்த இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பாட்டில் தேடி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா சாயங்காலம் பண்ணி சேல் பண்ணலாம். ஸோ இது நல்லா போச்சு அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த இடத்துக்கு வந்து நம்ம இந்த லைட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கி சேல் பண்ணலாம். சரி ஓகேவா? சரி ஓகேங்க, வாங்க போவோம். பாட்டியில் ஒரு ஒயின் ஷாப்பில் தாங்க இருக்கோம். திருப்பி காட்டுற பாருங்க, இங்கே பாருங்க அந்த சைடு பாரு. ஸோ இங்கே 2 பாட்டில் இருக்குங்க, கேட்டு வந்தேன். 2 பீர் பாட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன பாட்டில் ஒன்று இருக்குது. இது எடுத்துக்கலாமா என்னன்னு பார்க்கலாம். இதுவும் நல்லா க்யூட்டாக இருக்குல்ல. இங்கே பாருங்க வாங்கிட்டாங்க, 3 பாட்டில் வாங்கியிருக்கோங்க.
ஸோ வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயின் ஷாப் இருந்துச்சு, அது பார்த்தீங்கன்னா காட்ட வேணாம். ஸோ அது உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டில் எடுத்து சொன்னாங்க. நான் பார்த்தீங்கன்னா போய் 3 பாட்டில் எடுத்துகிட்டு வந்தேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம கழுவி ரெடி பண்ணி லைட்லாம் போட்டு நம்ம சாயங்காலம் போயிட்டு சேல் பண்ணுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு போங்க. பாண்டிச்சேரி பீச்சில் பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, அங்கே தாங்க இருக்கேன். ஃபுல்லாகவே எக்ஸிபிஷன். சரி ஓகேங்க, நம்ம போயிட்டு பார்க்குக்கு தாங்க போயிட்டு இருக்கோம், பாரதி பார்க். அங்கே போயிட்டு நம்ம அந்த பாட்டில் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி லைட்லாம் செட் பண்ணிட்டு சாயங்காலம் போல் பீச்சில் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா மணி 3:30. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நடந்துகிட்டே இருக்கோம்ல, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சாதாரணம் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நிறைய எஃபெக்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ வரையும் வீடியோ பார்த்துருக்கீங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். சரி ஓகேங்க, நம்ம வந்து ஒரு 4:30 மணி போல் அந்த பாட்டில் எல்லாம் க்ளீன் பண்ணி அதை ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு சேல்ஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த பியர் பாட்டில் வெளில எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பார்க் ஃபுல்லாக ஃபேமிலி சின்ன பசங்க எல்லாம் இருந்தாங்களா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே என்னால் ஒரு பாட்டில் மட்டும்தான் க்ளீன் பண்ண முடிஞ்சுது. அடுத்த 2 பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் இடத்துக்கு போயிட்டோம். என்னென்னா பாண்டிச்சேரி பப்ளிக் பாத்ரூம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ராக் பீச் பக்கத்துலேயே இருக்குது, ரொம்பவே க்ளீனாக இருக்குங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க உள்ளே போகிறதுக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு மீதி இருக்கிற 2 பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா போயிட்டு நான் க்ளீன் பண்ணேங்க. இந்த அயன் பத்தில் வந்து சூர்யா வந்து இந்த டைமண்டில் இது பண்ணல, ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் இது பண்ணி க்ளீன் பண்ணுவேன். ஸோ ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. பீச்சில் தாங்க இருக்கோம். அண்ணன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கண்டுபிடிச்சிருக்காரு. யூடியூப்காக வீடியோ எடுக்கிறேன். ரெடி பண்ணுவாங்க. நம்ம டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 5:10. நம்ம ப்ராடக்ட்டுக்கு நைட்டு தான் வேல்யூ, இப்போ பகலில் வந்து யாருக்கும் தெரியல. நம்ம ரெடி பண்ணி வைப்போம். விற்கிதோ விற்கலையோ வர பேசுகிறோம், பார்ப்போம். நம்ம ப்ராடக்ட் ரெடிங்க, 3 ரெடி பண்ணி வச்சாச்சு. இனிமேல் சன்னு செட் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்டை வந்து விற்க வேண்டியதான். ஸோ நம்ம கடையை ஓப்பன் பண்ணிட்டாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி 6:05. எங்கன்னா பாண்டி மெரினாவில் இதோ இந்த கடை பேக்கர் ஸ்ட்ரீட். இது வந்து ஃப்ரெஞ்ச் பேக்கிங் கடை போல். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். சரி ஓகேங்க, எப்போ சேல் ஆகுதுன்னு பார்ப்போம். சன் இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது. ஸோ வெளிச்சம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன், பார்ப்போம். ஒருத்தவங்க கேட்டு போகிறாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னுமே சேல் ஆகலைங்க. ஒன்றுமே அப்படியே தாங்க இருக்கு. ஸோ பார்ப்போம், 7 மணி வரைக்கும் பார்ப்போம். அப்படி சேல் ஆகலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ பீச்சில் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட சேல் ஆகலைங்க. நான் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன், 1/2 மணி நேரம் உட்காந்துருந்தேன். எல்லாமே ஒருத்தவங்க மட்டும் தான் கேட்டாங்க இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்த்து தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அப்படிங்கிறது ஒரு வெல் டெவலப்டு சிட்டி. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்துருப்பாங்கல்ல, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணல. அதுதாங்க முக்கியமான ரீசன். இதுவே நம்ம இது ரூரல் சிட்டியில் இதை நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சேல் ஆகிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இது பாண்டிச்சேரி அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா சேல் ஆகலை. ஸோ நம்ம லைட்டை பார்த்தீங்கன்னா கேட்டு பார்த்துட்டேன். கடலூர் பஸ் ஸ்டாண்ட்லையும் பார்த்தீங்கன்னா யாருமே வாங்கலை. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ நம்மளோட 3 செலத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளால விற்க முடியலங்க. ஸோ ராக் பீச்சில் பார்த்தீங்கன்னா கேட்டு பார்த்துருப்போம், அங்கேயும் முடியல. அதுக்கப்புறம் சில கஃபேஸில் கேட்டேன், அங்கேயும் பார்த்தீங்கன்னா வாங்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலூர் பஸ் ஸ்டாண்டில் சில இடங்களில் கேட்டு பார்த்தேன். அவங்களாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யாருக்கும் வாங்குவா அந்த மாதிரி பேசுறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்செட் ஆகிட்டு நான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வீடியோவே எடுக்கல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டேன். நான் இந்த வீடியோ போடணுமா அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டையும் ரெடி பண்ணுற அளவுக்கு வந்திருக்கோம்ல. 0லேருந்து 20, 20லேருந்து 60, 60லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ப்ராடக்ட்டையும் ரெடி பண்ணோம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நான் பெரிய விஷயமா தான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்துலேருந்து ஒன்று கற்றுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இல்லைங்க பல தடவை யோசிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். இதுக்கப்புறம் வர சேலஞ்சஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் தாங்க நம்ம ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்ல போறீங்க. ஸோ நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட் 300 ரூபா. இதே நீங்கள் 50 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட் 150 ரூபா. ஸோ என்னோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதை 50 ரூபீஸ்க்கு தாங்க விற்றேன். ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆகலை. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்ச் வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கான பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
டாடா பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க.